இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பிராஜாபத்தியம் அப்படிங்கிற அந்த திருமண முறையினை பற்றி பார்த்து கொண்டே வருகிறோம். நேற்றைய தினம் பார்த்தோம்னா அந்த காசி யாத்திரை கிளம்புற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம். இன்றைக்கி அந்த காசி யாத்திரையில் என்ன பண்ணுறா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தன்னுடைய ஆன்ம விசாரத்திற்கும் தன்னுடைய உயர்கல்விக்கும் தடையாக இந்த திருமணம் அமைந்து விடுமோ, என்னால் மேற்கொண்டு படிக்க முடியாமல் போயிடுமோ, என்னால் இறைவனை அடைய முடியாமல் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினால் அவர் என்ன பண்ணுறாரா, கல்யாணத்து மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசிக்கு கிளம்புறதாக அந்த ஐதீகத்தினை வைத்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த மணப்பெண்ணை பெற்றோர்கள் வழிமறித்து அவர்கிட்ட சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமாக இந்த திருமணமானது உங்களுடைய ஆன்ம விசாரத்திற்கு தடையாக அமையவே அமையாது. நீங்க நினைக்கிற மாதிரியே எல்லா விஷயங்களும் நடக்கும். கிரகஸ்தாசிரமத்தின் மூலியமாகத்தான் நாம் இறைவனை காண முடியும் அப்படிங்கிறத அவ எக்ஸ்பிளைன் பண்ணுவாளாம். உங்களுடைய அந்த தர்ம விசாரத்திற்கு துணையாக ஒரு தர்ம பத்தினியாக என்னுடைய மகளானவள் உங்களுக்கு பக்கபலமாக துணை இருப்பாள். நீங்க மேற்கொண்டு படிக்கிறதுக்கு அவள் எந்த விதத்திலையும் அவள் தடையா இருக்க போறதில்லை, உங்களுக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டாக தான் இருப்பா அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்து அவருக்கு அந்த காசி யாத்திரையிலேருந்து அவள் உள்ள அழிச்சுட்டு வரா. உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவளுக்கு காலம்பி காலில் அந்த மிஞ்சி அப்படின்னு சொல்லுவா. அந்த மிஞ்சி அப்படிங்கிற விஷயத்தை இந்த பெண்ணினுடைய அண்ணாவோ இல்லை தம்பியோ, அதாவது இவனுக்கு மைத்துனராக வரக்கூடியவர் அந்த மணமகனினுடைய காலிலே அணிவிப்பாராம். அணிவித்து அவரை அப்படியே உள்ளே அழிச்சுட்டு உட்கார வைக்கிறார். அப்படியே மணமகளும் உட்கார்ந்துக்கிறா. இந்த பானையெல்லாம் தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காரும் பொழுது இந்த திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும், தடையில்லாமல் நடக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தினை வைத்து கொண்டு அந்த கங்கண தாரணம் அப்படின்னு சொல்லுவா, காப்பு கட்டுதல் அப்படிங்கிற அந்த ஒரு நிகழ்வினை செய்வார்கள். அதனை தொடர்ந்து இந்த மணமக்கள் இருவரும், அதாவது இந்த பெண்ணும் சரி மணமகளும் சரி மணமகனும் சரி, முதலிலே நாம் சம்சார பந்தத்திற்குள்ளே உள்ளே நுழைகிறோம். அந்த நேரத்திலே நாம் நம்முடைய பெற்றோரை வணங்கிவிட்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய பெரியவர்களுக்கு பாத பூஜைகளை செய்வார்கள். பெரியவர்கள்னு சொன்னால் அவருடைய பெற்றோர்கள் தான். அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுவா. சப்போஸ் யாரோ ஒருத்தர் இல்லை, அப்பாவோ இல்லை அம்மாவோ தம்பதியராக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய ஸ்தானத்திலே சித்தப்பா சித்தி இல்லைனா அண்ணா மண்ணின்னு சொல்லி அவாத்தில் யார் பெரியவாளோ அவள் நின்று பாத பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிப்பா. பாத பூஜையை பண்ணிட்டு அவளை உட்காத்தி வச்சு அதற்கப்புறம் இந்த கன்னியாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவா. இந்த கன்னியாதானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இனத்தவருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்கிறது. பிராமணாலாகட்டும் அல்ல நான் பிராமின்ஸ் ஆகட்டும் எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கன்னியாதானம் செய்வதன் மூலமாகத்தான் இவர்களுடைய தலைமுறையே கரையேறுகிறது அப்படின்னு சொல்றா. அந்த கன்னியாதான சங்கல்பம் என்ன சொல்லுவார்னு பார்த்தா, அந்த மணமகளினுடைய அப்பா, அந்த பெண்ணினுடைய அப்பா என்ன சங்கல்பம் சொல்லுவார்னு பார்த்தா, தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் மம ஆத்மனஷ்ச ஏக விம்சதி குல உத்தாரணத்வார அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய 10 தலைமுறை, எனக்கு பின்னால் வரக்கூடிய 10 தலைமுறை, என்னுடைய தலைமுறையையும் சேர்த்து மொத்தம் 21 தலைமுறையும் கரையேறுவதற்காக கன்னியாதானம் என்கின்ற இந்த மகாதானத்தினை நான் செய்து தருகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சங்கல்பத்தை சொல்லி அந்த கன்னியாதானத்தை செய்து கொடுக்கிறார். இந்த கன்னியாதானத்தினை தொடர்ந்து இந்த திருமாங்கல்யம் சொல்றா இல்லையா, இந்த திருமாங்கல்யமானது சபையிலே வந்திருக்கக்கூடிய அனைவருடைய ஆசீர்வாதத்திற்கும் செல்லும். எல்லோரும் வந்திருக்கின்ற அந்த திருமணத்திற்கு வந்திருக்கின்ற பெரியவர் அனைவரும் என்ன பண்ணணும்னு சொன்ன அந்த நேரத்தில் தாங்கள் காலிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த பாதரட்சைகளை கழட்டி விட்டு அதன் பிறகு அந்த திருமாங்கல்யத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. எல்லோருடைய திருக்கரங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த திருமாங்கல்யத்தை அப்படியே மேலே எடுத்துண்டு வந்து புரோகிதர் மந்திரம் சொல்ல அவர் திருப்பி சொல்லணும். இன்னைக்கு என்ன எடுத்துன்னு பார்த்தா, புரோகிதர் மட்டும்தான் மந்திரம் சொல்றாரு, அந்த பையன் திருப்பி சொல்லவே மாட்டேங்கிறான். அந்த கல்யாண பையன் அந்த திருமாங்கல்ய தாரணத்தின் பொழுது இந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். எந்த மந்திரம்? இந்த மாங்கல்யம் தந்துனா அனேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே துவஞ்சீவ சரத சதம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி அவன் அந்த மாங்கல்ய தாரணம் செய்ய வேண்டியது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாங்கல்யம் தந்துனா அனேனா, இந்த நூலிலே கட்டப்பட்ட இந்த திருமாங்கல்யத்தை நான் உனக்கு அணிவிக்கிறேன். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மம ஜீவன ஹேத்துனா, மம ஜீவன ஹேத்துனானா என்னுடைய இந்த வாழ்நாள் முழுவதுமே நான் உனக்கு பக்கபலமாக துணை இருப்பேன். கண்டே பத்னாமி சுபகே தொஞ்சீவ சரத சதம் அப்படின்னு சொல்றார். நாம் இருவரும் இணைந்து ஒன்றாக
100 ஷரத்துத்துக்களை பார்க்க வேண்டும், 100 கார்காலங்களை பார்க்க வேண்டும் சொல்றார். 100 கார்காலங்கள் நீயும் நானும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்து தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த திருமாங்கல்யத்தை உன்னுடைய கழுத்திலே அணிவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த உறுதிமொழி தான் அந்த மந்திரமே தவிர அது ஏதோ சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ற மந்திரம்னு நம்ம நினைச்சுக்கவே கூடாது. உறுதிமொழியாக அந்த மணமகளை பார்த்து அந்த பையன் சொல்லி இந்த திருமாங்கல்யத்தை அவளுக்கு அணிவிக்கிறான். அப்படிங்கிறது தான் திருமணம். இதனை தொடர்ந்து என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா சப்தபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுவா. அதுக்காகத்தான் அங்கே சப்தரிஷி மண்டலத்தையே உருவாக்கி வைத்திருப்பார்கள். சப்த ரிஷிகளை எங்கே ஆவாகனம் பண்ணியிருப்பான்னு பார்த்தா ஒரு 7 தேங்காய்களை வைத்து அந்த இடத்திலே சப்த ரிஷிகளையும் ஆவாகனம் செய்து வைத்திருப்பார்கள். இப்போ வாத்தியார் தேங்காய் கேட்குறதா சொன்னாலே எதுக்கு இத்தனை தேங்காய், கலசம் ஒன்று தானே வைக்கிறா, அவ்வளோ இவ்வளோன்னு சொல்லி நம்ம வாத்தியார் கேட்குற தேங்காயில் எண்ணிக்கையை குறைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். எல்லாத்திலையுமே அங்கே தாற்பயம் என்பது உண்டு. 30 முக்கோடி தேவர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் 30 முக்கோடி கலசங்களை நம்மளால் வைக்க முடியுமா, அல்லது 30 முக்கோடி தேங்காயை தான் நம்ம வைக்க முடியுமா? அதுக்காகத்தான் வாத்தியார் அரிசியை கொஞ்சம் புஷ்டியாக எழுதியிருப்பார். இத்தனை கிலோ அரிசி கொடுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த அரிசி மொத்தத்தையும் அங்கே கொட்டி வச்சிருப்பார். ஆக அந்த அரிசியிலே தான் அந்த 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் அப்படின்லாம் எடுத்துக்கணும். ஒவ்வொரு திருமணத்திலுமே அந்த கன்னியாதானம் செய்யும் பொழுதே கூட அந்த மணமகளினுடைய அந்த தந்தையானவர் இந்த உறுதிமொழியை சொல்வார். என்ன சொல்லுவார்னு பார்த்தா, நான் உனக்கு கன்னியாதானம் பண்ணித்தரேன். யாருடைய சாட்சியாக? அக்னி சாட்சியாய், அரசாணிக்கால் சாட்சியாய், 30 முக்கோடி தேவர்கள் சாட்சியாய், ஆகாசவாணி சாட்சியாய், பூமி தேவி சாட்சியாய் மற்றும் இங்கே வீற்றிருக்கும் உற்றார் உறவினர்கள் சாட்சியாய் கன்னியாதானம் செய்து கொடுக்கிறேன்னு சொல்றார் இல்லையா? அப்போ அத்தனை தேவதைகளும் அங்கே இருக்கிறார்கள் அர்த்தம். இந்த சப்தபதியெல்லாம் என்ன அப்படிங்கிறது நம்ம பின்னாடி வர்ற எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்யும் கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு. சனி பகவானின் தாக்கம் மற்றும் சனி பெயர்ச்சி குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். இந்த சனி பெயர்ச்சி பற்றிய குழப்பங்களுக்கான விளக்கத்தினையும் சனியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்களை விளக்கி கூறுகிறார் திருமதி பாரதி ஸ்ரீதர். இந்த வர இருக்கிற சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும், யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், இந்த நிகழ்ச்சியில நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உங்கள் அபிமான ஜோதிடர்கள் உங்களை சந்திக்க நேரில் வருகிறார்கள். MGM ஹெல்த் கேர் பிரசன்ஸ் கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு. பவர்ட் பாய் சிட்டி யூனியன் பேங்க். ஜனவரி 14 போகி அன்று காலை 10 மணிக்கு. இடம் வாணிமகால், டி நகர். அனைவரும் வருக, தெளிவு பெறுக. அனுமதி இலவசம். வாணிமகால் மற்றும் அண்ணா நகர் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் என்ட்ரி பாசுகளை பெற்றுக்கொள்ளலாம். கிரகச்சாரம் டைட்டில் ஸ்பான்சர் MGM Healthcare Chennai, powered by City Union Bank, Rafiana Bank, Easyana Bank.